பஞ்சாப் பயணிகள் ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் பயணிகளின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. பஞ்சாப் மாநிலத்தில் கரீப் ரத் என்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஏசி கோச்சில் தான் இந்த தீ பற்றியதாக கூறப்படுகிறது. உடனடியாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீர்ஹிண்ட் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு அந்த தீ விபத்து ஏற்பட்ட பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு மற்ற பெட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதலில் சிறிய அளவில் தான் தீ பற்றி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெரிய அளவில் புகை வர ஆரம்பித்ததை பார்த்த உடனேயே பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு மற்ற பெட்டிகளுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த ரயில் என்பது அமிர்தசரஸிலிருந்து பீகாரில் இருக்கக்கூடிய சஹார்சா நோக்கி செல்லக்கூடிய ரயிலாகும். இதற்கு அடுத்து அம்பாலா ரயில் நிலையம் வர இருக்கிறது. அதற்கு முன்னதாகத்தான் இந்த ரயிலில் இருக்கக்கூடிய பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தீ மலமளவென பரவியதில் 3 பெட்டிகள் பலத்த சேதமடைந்திருக்கிறது. இருப்பினும் மற்ற பெட்டிகளுக்கு தீ பரவாமல் உரிய நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்து மற்ற பெட்டிகளுக்கு பரவாமல் தடுத்திருக்கின்றனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 3 பெட்டிகள் தீ விபத்தில் பலத்த சேதமடைந்திருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது இதுவரை முழுமையாக தெரியவில்லை. அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெட்டியில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்யூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.